கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மாவா அப்படின்னா என்னன்னு கேட்குறவங்களா நீங்கள்? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வாங்க பவளம் ஃபுட்ஸில் எப்படி ரெடி பண்ணுறோன்னு பார்ப்போம். கருப்பு கவுனி அரிசி எடுத்து 2 தடவை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுருக்கோம். கருப்பு கவுனி அரிசியை நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுற விவசாயிட்ட இருந்து தான் வாங்கியிருக்கோம். இதோட கஞ்சி மாவு செய்கிறதுக்கு மிளகு, ஜீரகம், இந்துப்பு 3 சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து தான் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ தான் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா 3 மாதத்துக்கு கெடாமல் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு அரிசியோட உப்பை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். மிளகை தனியாக அரைச்சிருக்கோம், ஜீரகத்தை தனியாக அரைச்சிருக்கோம். ஏன் தனித்தனியாக அரைச்சிருக்கோன்னு பார்க்குறீங்களா? அப்போ தான் உங்களுக்கு கஞ்சியில் மிளகு ஜீரகத்தோட வாசனை நல்லா இருக்கும். இப்போது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம பவளம் ஃபுட்ஸோட கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த கஞ்சி மிக்ஸ் உங்கள் வீட்டில் இருந்தால் ரொம்ப ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்லாம். நான் ஏன் கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்ணுன்னு கேட்குறீங்களா? இதில் கொஞ்சம் நஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இல்லைங்க, எக்கச்சக்கமாக இருக்குது. ஹார்ட் பேஷண்ட்ஸ், கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே இதை தாராளமாக சாப்பிட்லாம். கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் டயட்டில் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம். நம்ம வீட்டு கிட்ஸுக்கும் கண்டிப்பாக கொடுக்கலாம். நல்லதை உண்போம், நலம் பெற வாழ்வோம். நம்ம கஞ்சி மிக்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணணுன்னா மிக்ஸ்ன்னு ஒரு கமெண்ட் போடுங்க, இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பவளம் ஃபுட்ஸ் அண்ட் மசாலாஸ், எ பர்ஃபெக்ட் பார்ட்னர் ஃபார் யுவர் குக்கிங். தேங்க்யூ.